மந்தே வெல்கம் டு எஸ்டி ரியாக்ட். என்ன கடிச்சு வைக்கிற? வெல்கம் டு எஸ்டி ரியாக்ட். நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா என்ன பார்க்க போகிறோம்? இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ட்ராகனோட ப்ரோமோ வந்துருக்கு. ட்ராகனோட ப்ரோமோ இல்லை, இந்த பாட்டு ப்ரோமோ வந்துருக்கு. ட்ராகனோட ப்ரோமோ இல்லை, அந்த பாட்டோட ஒரு ப்ரோமோ. ஆமாம், எந்த படம்? ட்ராகன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹிஸ்ட்ரி அது இப்போ புதுசாக பார்க்குறேன். நான் வீடியோ பார்க்க வேண்டிய ஹிஸ்டரி இருக்கேன். அந்த வீடியோவில் டப்னே போட்டாங்க ஹிஸ்டரி முடிஞ்சு. அதுவே பார்க்க அதான் என்ன போட்டிருக்காங்கன்னா என்னை விட்டு போனான் ரோமோ ட்ராகன். சரி, வீடியோக்குள்ளே போவோம், பார்த்துட்டு பேசுவோம். ஆட் வருது. ஐ எம் வெரி கிளாட் டு லெட் யூ ஆல் நோ தட் இஸ் யூ ஆர் திஸ். எக்ஸ்ட்ரீம் மூழ்கிறாதீங்க அஷ்ரத் சார், செஞ்சிருவாங்க. ஹாய் சார். ஹாய் ரைட். ஹலோ. ஹாய் சார். குட் சார். நைஸ். என்ன சாங் பேரு? ஏண்டி விட்டு போன சார். ஏண்டி விட்டு போன சார். பிரேக்கப் சாங். ஆமா சார். நேற்று பார்ட்டி சாங்னு சொன்னீங்க சார். நீங்க பாட்டு தமிழ்நாடுக்கே பார்ட்டி தானே சார், அதனால தான் பார்ட்டி சாங் சொன்னீங்க சார். உலகம் ஏஐ ரொபாட்டிக்ஸ்னு எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒன்னும் லவ் ஃபெயிலியர் பிரேக்கப் சாங் நீ என்ன சொல்றாங்க, நீ வாசிச்சுட்டு இருக்கீங்க. சார் 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 காதல் வளர்த்தேன், லூசு பெண்ணு, இதெல்லாமே கேட்டு நிறைய ஃபீல் பண்ணியாச்சு சார். நீங்க ஏண்டி விட்டு போன கொஞ்சம் இப்படி இறக்கி விட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பியா இருப்பேன் சார். நீ ஹாப்பியா இருக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சுனா. எஸ் சார். சார் 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 உங்க அடுத்த படத்தோட டைரக்டர் நானு, எனக்காக பாடுங்க. டைரக்டர் மாத்திட்டேன். பாய் சார். சார் 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 ட்ரெஸ் பால் அவுட். 1 செகண்ட். இப்போ உங்க ஃபேன்ஸ்க்காக பாடுங்க. ஆல்ரெடி ட்விட்டர்ல போட்டு நீங்க பாடுறீங்கன்னு சொல்லிட்டு பசங்களாம் செம ஃபயரா இருக்கானுங்க. கண்டிப்பா யூ ஆர் ப்ரெசென்ட். கதற கதற கதற. ட்விட்டர் அக்கவுண்ட் டீஆக்டிவேட். ஃபேன்ஸ்னு வச்சு தானே என்ன லாக் பண்ற. அடுத்த படம் ஷூட்டிங் என்கிட்ட தானே வரணும். உன்னை வச்சு உன்னை கதற 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 செய்யறேன். போடுப்பா பாட்ட. ஏண்டி விட்டு போன இதயம் கல்லா என்ன, ஏண்டி விட்டு போன நிஜமா புரியலடி, ஏண்டி விட்டு போன நான் தனியா இங்க சாக, ஏண்டி விட்டு போன ஐயோ வலிக்குதடி. ஆடு வந்து விட்டது. இல்லைடா, வர ஆடே சரியில்லை. உனக்கு பிள்ளை ஒரு பிள்ளை ஏதாவது கூட்டு வந்தா ஈண்டு பார்ப்பேன். நான் ஈன்னு பார்ப்பேன், நீ ஓட்டி விட்டு பார்ப்பேன். இவன் அவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு யாரு பாடுனான்னு நாங்கள் சொல்ல தேவையில்லை, சிம்பு தான் சொல்றாரு. நீங்க உங்களுக்கு சொல்றாரு. உங்களுக்கே தெரியும், வேற யாரும் நம்ம ஹிஸ்ட்ரி இருந்தோம். கேமரா பார்த்து பேசுறா. ஹிஸ்ட்ரி இருந்தோம். கேமரா இங்க இருக்குடா. நீங்க என்ன சொல்லுது? லவ்யூ சொல்லுதோம். லவ்யூ சொல்லுதோம். நெய் எடுத்துட்டு வா. அந்த பாட்டு என்னைக்கு வருதுன்னா 28 ஜனவரி. நாளை கழிச்சு ஃப்ளையிங் ஃபிளாக். வந்தே மாதரம் யாரும் இன்னைக்கு வந்தே மாதரம் யார் எழுதுனது? ரவீந்திரநாத் தாகூர். கரெக்டா? எனக்கு மறந்து போச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சுல படிச்சு முடிச்சு. தெரிஞ்ச மாதிரி கேட்குறியாடா? அப்புறம் கேள்வி கேட்குற ஈஸியா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். இன்னைக்கு என்னன்னா தளபதியோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துருக்கு. தம்பி கொடிய வைங்க, கொடிய வைங்க. சாமியே சரணம். சாமி இல்லைங்க, நாடே சரணம். சரி, ரைட் விடுங்க. அதாவது நம்ம தளபதி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. டைட்டில் விட்டுருக்காங்க ஜனநாயகன். ஓ, ஜனநாயகனா? வந்தே பாரத். சோதிக்காதீங்க. இல்ல சொல்ல வேண்டேன். ஜனநாயகன். இங்க பார்த்து பேசுறா. ஜனநாயகன் இங்க பார்த்து பேசுறா. அங்கதான்டா பாக்குறேன். ஜனநாயகன். ஐயோ, எத்தனை வாட்டி சொல்றா டி. படம் பேர் ஜனநாயகன். தளபதி ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் நானே கிட்டாடா. ஃபேனே சொல்லிட்டான் காப்பின்ட்டு. நான் காப்பின்னு சொல்லவே இல்லையா? என்ன சொல்லணும்.
அப்படின்னா இப்போ நீ டீ சொல்லணும். டீனா காபி, டீ, காமெடி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் லுக் நல்லா விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் படமாக இருக்காது தளபதியோட. லாஸ்ட் படம் எனக்கு தெரிஞ்சு லியோ 2 தான். தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்குன்னு போயிருக்கீங்க, மறுபடியும் கூப்பிடுறீங்களா படத்துக்கு? ஏன்டா அப்படி இருக்கீங்க ப்ரோ? எங்களுக்கு இப்போ வந்து படம் வந்தாலும் ஓகே, வரலைனா அவர் வரலனாலும் இல்லை, வரணும். இன்னொன்று அவர் அரசியல் வீட்டில் போனாலும் எங்களுக்கு ஓகே தான். ஏன் தெரியுமா? போனால் படமாக நடிப்பார், போகலைன்னா அரசியலில் இருப்பார். சரி, ஒன்றும் புரியல. லியோ 2 வேணும்னு சொல்கிறா பூமரு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், லியோ 2க்காண்டி யாராவது வெயிட் பண்ணீங்களோ எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. யாராவது வெயிட் பண்ணலையோ ஏற்கனவே உனக்கு முடி கொட்டுது, மண்டைய ஆட்டிக்கிட்டு இருக்கேன். கையே இறக்குடா சொட்ட ப்ரோ. முடிதான் இருக்கு ப்ரோ, லைட்டாக விழுந்துருக்கு, அவ்வளோதான், மறைச்சிட்டு இருக்கு. எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. இந்த ப்ரோமோ விட நல்லா இருக்கு. அவர் தான் அடுத்த சிம்பு படத்தோட டைரக்டர். அவர் பேர் தான் எனக்கு தெரில. வழக்கம் போல் வீடியோ எழுதிப்பாங்க, நம்ம வீடியோவில் எடிட் பண்ணுறப்ப அதில் போடுறேன். அவர் பேர் எல்லாம் தேடி போட்டு போடுறேன். நான் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு, சாரி. ஆமாம், நாங்கள் பார்க்கல. நாங்கள் சிம்புன்னொடனே நாங்கள் அவரோட படத்தோட தக் லைஃப் ஏதோ அப்டேட் நினச்சோம். பட் ட்ராகன் போட்டோடனே தான் ஒரு ஏமாற்றம், எங்களுக்கு சின்ன ஏமாற்றம். ஓ, உங்களுக்கு அது போட்டதுக்கு அப்புறம் தான் ஏமாற்றம்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா வீடியோ நம்ம பார்க்கவே இல்லை, உள்ளே போய் தான் பார்த்தேன். ஏடாடு அடிக்கலாம் அதுக்குன்னு இப்படியா? எங்கள் டீமில் வந்து ஒரு எடிட்டர் இருக்காரு. டீமா? அதாவது நம்ம எஸ்டி ஏரியா டீமில் எத்தனை பேருக்கு? டீம் நானு, நீ, எஸ்டி எடிட்டர், 3 பேர். இதுக்கு பேர் டீமு. அடுத்த ஒரு வீடியோ வருது. நாங்கள் விளாக் பண்ணோம், நானும் அவனும் இன்னொருத்தன், அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே வீடியோ போட்டுருக்கோம் சார். அந்த விளாகை வந்து பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சிருக்கோம். பார்ட் 3 அவ்வளோதான். அவ்வளோ லென்த்தால் இல்லை. அது எப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் வீடியோ மாதிரி. எப்படின்னா நாங்கள் ஒரு கோயிலில் போய், அது நாங்கள் சொல்லக்கூடாது, சர்ப்ரைஸ் அதான் சொல்லிட்டேன் ஹிஸ்டாரிக்கல் வீடியோன்னு. குடும்பஸ்தன் படம் வந்திருக்கு, யார் பார்க்காம இப்போ தேட்டரில் பாருங்க. படம் சூப்பராக இருக்குன்னு பசங்க சொல்கிறாங்க. நான் இன்னும் பார்க்கல. இவனை கூப்பிட்டேன், இவன் வரமாடிக்கிறான். நீ போனால் எங்கே சில ஒரு கூட்டம் இருக்குங்க, டிக்கெட்டு காசோட முடிஞ்சிடும். சில பேர் இருக்கானுங்க, எனக்கு பாப்புக்கார்டு வாங்கி கொடுத்தா தான் நான் வருவேன், வெளியே 10 ரூபா பாக்கெட்டு உள்ளே 60 ரூபா ஒரு டிக்கெட்டு காசுக்கே போகுது. இவனை கூப்பிட்டு பாப்கார்ன் தான் வேணும், இல்லைன்னா வரமாட்டேன்றாங்க. இன்னைக்கு பஸ்ஸில் கேட்டால் பாப்கார்ன் கட்டியே படத்துக்கு வரேன்டான்றானுங்க. வீட்டில் பொறிச்சு தின்னா 10 ரூபா முடிஞ்சிடும். இப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் பாரு, பாவம் அந்த பையன். நீ தான்டா தெரியுது, பாப்கார்ன்காரன். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிடிக்கும்டா. அந்த மாதிரி எனக்கு பாப்கார்ன் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அது என்ன தேட்டர் போட மட்டும் உனக்கு பாப்கார்ன் பிடிக்குது சொல்கிறா? அது நல்லா காரஞ்சாரமாக போடுவாங்க. அப்படியா? போகலாம், நீயே டிக்கெட்டு போடு, நீயே பாப்கார்னுக்கு போடு, அப்போ மட்டும் வந்து தேட்டர் வேணாம், பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ என்னடா விட்றா சாமி. பாப்கார்ன் சைக்கோ, தோசை சைக்கோ மாதிரி பாப்கார்ன் சைக்கோ. ஓகே, லெட்ஸ் எண்ட் அப் த வீடியோ. இன்னைக்கு குடியரசு தினம். எல்லாரும் எங்கடா கொடிய? வந்தே மாதரம். நானும் கொடி எடுக்கிறேன்ப்பா. வந்தே மாதரம் போதுங்க சார், வந்தே பாரத் போதும். கொடி பத்திரம். ஓகேங்க, எல்லாரும் மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவுங்க. அதாவது இன்னைக்கு ஒரு ஒருத்தர் உதவு அதாவது ஒருத்தர் வந்து கண்ணு தெரியாத ஒரு பிளைண்டு என்கிட்ட வந்து உதவி கேட்டார். இந்த மாதிரி பொள்ளாச்சி பஸ்ஸில் என்னை ஏற்றி விடுப்பான்னு. நான் கரூர் போயிருந்தேன். சரி, இப்போ கண்ணு தெரியாது பஸ்ஸு ஏற்றுல, நானும் ஏற்றி விட்டேன். ஏற்றி விட்ற போகிறப்ப தம்பி எனக்கு பிராந்தி மட்டும் வாங்கி தப்பான்றாரு. எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. அவரை வையவும் இல்லை, என்ன பண்ணுறேன், எனக்கு பழக்கலாம்லண்ணே, நான் டீ விடுறேனே, டீ மட்டும் குடிப்பேன், மற்ற எதுவும் குடிச்சு பழக்கலண்ணே அப்படின்னு. தம்பி சும்மா சொல்லாதப்பா, வாங்கி தாப்பா அப்படின்றாரு. முடிஞ்சதே தெரியுது, கண்ணு தெரியாதா? அவர் வந்து பேசலே கண்டுபிடிச்சாரு. அப்புறம் சொன்னேன் பழக்கம்லாம் இல்லைண்ணேன்னு சொன்னோன்னே ஏற்றி விட்டேன். அதாவது இப்படி பண்ணுறப்பெல்லாம் உதவி பண்ணணும்னு நினைப்பே போயிடுது. ஆனால் அந்த ஆள் பார்க்க கொஞ்சம் வயசான ஆள் தான். பஸ்ஸில் தான்டா ஏற்றிட்டு பஸ்ஸில் ஏற்றிட்டு அவர் பொழப்பு வந்து நல்லா பாட்டு பாடுற பொழப்பு. அதான் பாட்டு பாடிட்டு கச்சேரி நடக்கிறது, கச்சேரி இடத்துல பாட்டு பாடுறவர்.
அதனால் நீ பாட்டு பாடி முடிச்சு வந்துருப்பார் போல, தம்பி நான் பிராந்தி மட்டும் வாங்கி தாப்பாண்டாரு. நான் ஒயின் ஷாப்பே போனதில்லை. இப்பெல்லாம் சிரிச்சா என்னடா அர்த்தம்? அதாவது மக்களே உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. பண்ண முடியாதுன்னு பண்ணாமல் யாரும் இருக்க முடியாது. நமக்குள்ளே இருக்கிற மனிதாம அதன் மூலியமாக எட்டி பார்க்கும். சொன்னா பூமருன்றாங்க இந்த மனிதன், இந்த மாதிரி ஏதாவது பேசுனா பூமருன்றாங்க. ஏதாவது வீடியோ பார்த்துட்டு வந்து வராதா? வீடியோலாம் பார்க்கல, இன்னைக்கு நடந்தது வச்சு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி 11, ஸ்லீப்பிங் டைம். நாளைக்கு வேற ஒருத்தவர் சென்னை கிளம்ப போறாரு. ஓகே சிங்கப்பூர் முடிச்சு வீடியோ சென்னை பை பை டாடா. சென்னை கிளம்ப போறாரு. ஒரு தடவை ஒரு பெரிய ஏமாற்றம் நடந்துருச்சு. ஒரு மாசமா அவரை வச்சு செஞ்சுட்டாங்க அந்த கம்பெனில வர. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.